வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு கீரை பகோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க 1 கட்டு சிறுகீரை இல்லை அரைக்கீரை, எந்த கீரை இருக்கோ அந்த கீரை எடுத்துக்கோங்க. கீரையை நல்லா அலம்பிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 1 பட்டை, இதை மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. பட்டை ரொம்ப சின்னது தாங்க எடுத்துக்கணும், நிறைய எடுத்துக்கூடாது. ரொம்ப குட்டி பட்டை தான் எடுத்துக்கணும். வாங்க இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நாம் கடாயில் நான் இந்த ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன், இது 1 டேபிள் ஸ்பூனோட கரண்டி, இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கொதிக்கிற எண்ணெயை நான் இதில் விட போகிறேன். எண்ணெயை பேனில் காய வச்சுருக்கேன், அது நல்லா கொதிக்குது. அதிலிருந்து 2 ஸ்பூன் எண்ணெயை நான் இந்த மாவில் விட போகிறேன். இப்போ நான் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் ரொம்ப கொதிக்குது. நாம் உடனே கை வச்சிடக்கூடாது. நம்ம அங்கங்கே கொஞ்சம் கடலை மாவை அப்படியே மேலே மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். அந்த சூடான எண்ணெயை விட்ட பிறகு நாம் மாவும் எண்ணெயும் நல்லா பிசைஞ்சு உதிர்த்து விடணும். இது 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாவை நீங்கள் உதிர்க்கணும். அங்கங்கே அப்படியே எண்ணெயும் மாவும் தனித்தனியாக இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே ஒரு சேர கலந்து இதை நீங்கள் உதிர்த்து விடணும். நான் ஒரு 15 மினிட்ஸ் நான் அதை உதிர்த்துட்ட பிறகு நான் உங்களுக்கு திரும்பி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் மாவு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒரு 10லேருந்து ஒரு 15 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கீரை கட்டை நீங்கள் அலசிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க கீரையை. அதுக்குள்ளே நான் இதை உதிர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா உதிர்த்து விட்டாச்சு. இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மாவு நல்லா மாவும் எண்ணெயும் நல்லா கலந்து நல்லா அதை உதிர்த்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சா அது இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நல்லா உதிர்த்தாச்சு. கட்டி புட்டிலாம் எதுவுமே இல்லை, கட்டியும் முட்டியும் இல்லாமல் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே எடுத்தாலும் பாருங்கள் எப்படி உதிர்த்து பாருங்கள். இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அதை மிக்சியில் அரைச்சதை கொண்டு வந்து இதோட நாம் கலந்துடலாம். நல்ல வாசனையாக, சூப்பராக வாசனையாக இருக்குங்க. தோலோடு தான் போட்டிருக்கேன் பூண்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவைக்கேற்ற அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நாம் நறுக்கி வச்ச கீரையை இதில் போட்டுடலாம். பாருங்கள், நறுக்கி வச்ச கீரையை போட்டாச்சு. இப்போது இதோட ஒரு 10 முந்திரி பருப்பை நறுக்கி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை கலந்து விட்டுக்கலாம். கீரையில் இருக்கிற தண்ணியே போதும். சப்போஸ் கீரையில் சுத்தமாக தண்ணியே இல்லைன்னா சும்மா லைட்டாக தண்ணி தெளிங்க, அதிக அளவு தண்ணி தெளிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் முந்திரி பருப்பு போட்டுட்டேன். இப்போ நாம் மாவை கலந்து விட்டுக்கலாம். என்னோட கீரையில் தண்ணி இல்லை, உங்கள் கீரையில் தண்ணி இல்லைன்னா நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து இந்த மாதிரி பண்ணணும். பண்ணிட்ட பிறகு தண்ணி தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிக அளவில் தண்ணி வேண்டாம். சில டைம் கீரையில் நாம் அலசும் போது தண்ணி இருக்கும், அந்த தண்ணியே போதும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவை எடுத்து போட்டு பிசையணும். பாருங்கள், நல்லா வந்துட்டு பாருங்கள். இதில் என்ன ஸ்பெஷல்னால் நாம் அரிசி மாவே சேர்க்கலை, அதுதான் ஸ்பெஷல். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே மாவில் எண்ணெயை போட்டு நல்லா
அத்தனை 15 நிமிஷம் நம்ம மாவை நல்லா கலரி விடுறதுக்கான காரணம் அதுதான். இப்போ நான் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நாம் இதை அப்படியே இப்படி எடுத்துட்டு நாம் அப்படியே உதிர்த்து போடணும் எண்ணெயில். எண்ணெய் நல்லா சூடாக காயணும். சூடாக காஞ்ச எண்ணெயில் நாம் இதை உதிர்த்து போடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்து கூட எண்ணெயில் போடலாம். பாருங்கள், நான் இதில் உதிர்த்து போட்டிருக்கேன். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இது சீக்கிரமாக மேலே ப்ரௌன் ஆகிடும், அப்புறம் உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் அந்த சூடு எண்ணெயை எடுத்து மேலுக்கு அப்படியே விட்டு கலரி விடுங்க. பொறுமையாக செவந்ததும் எடுங்க. எண்ணெய் எவ்வளோ கொள்ளுமோ அது அளவுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள், பொறுமையாக தான் இதை செய்யணும். சரிங்களா? அப்படியே இப்படி தள்ளி விட்டுட்டு பொறுமையாக தான் திருப்பி போடணும். இது நல்லா சூப்பராக இருக்குங்க. நான் சூப்பர் சொல்லக்கூடாது, பட் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எப்போ செய்கிறீங்களோ அப்போ பிடிச்சிருந்தா அப்போ என் வீடியோக்கு லைக் போட்டால் கூட ஓகே தான். அதனால் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா கரகரப்பாக இருக்குங்க இது. இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கமும் நல்லா நிறம் மாறிடுச்சு பாருங்க. இது நீங்கள் எடுத்து பாத்திரத்தில் போட்டோன்னே சலசலன்னு சவுண்டு வரும் பாருங்கள். நல்லா இருக்கு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தான் செவக்க எடுக்கணும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கரகரன்னு இருக்கும். செஞ்சு பாருங்கள். பொறுமையாக எடுக்கணும், பொறுமையாக செவக்க எடுக்கணும். பாருங்கள் எப்படி சத்தம் வருது பாருங்கள். பாத்திரத்தில் போட்டாலும் நல்லா சலசலன்னு சவுண்டு வரும். நாம் தட்டில் போட்டோன்னே எப்படி சவுண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லா இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.